கரங்களை பலத்த தட்டி அம்மாவை வரவேற்போம். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் என்னை எங்கள் அன்பாக அழைத்த ஸ்தல போதகருக்கும் என் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உண்மையாகவே மங்கம்மாப்பேட்டைக்கு வருவதுனா எனக்கு ஒரு அலாதி பிரியம். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யோசித்து பார்க்கும்போது ஐயா நம்மளுடைய முன்னாள் ஏரியா ஏக்கரன் ஐயா சொன்னது போல் 16 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுடைய அரக்குணம் திருச்சபையிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட கணேஷ் நகர் திருச்சபையிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை தான் நம்மளுடைய மங்கம்மாப்பேட்டை. அப்போ நான் உடனே பக்கத்தில் இருந்த நம்மளுடைய போதகர்கிட்ட கேட்டேன், மங்கம்மாப்பேட்டையிலேருந்து எத்தனை திருச்சபைகளாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ஐயோ இதை கேட்டோன்னே உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருந்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையை பொறுத்த வரைக்கும் இது மெயின்டெனன்ஸ் மினிஸ்ட்ரி கிடையாது. அதாவது நம்மளுக்கு இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நினைக்கக்கூடாது. நம்ம வளர்ச்சிக்கு ஏதுவாக போகக்கூடிய திருச்சபை. ஹல்லேலூயா. என்னுடைய பெரிய வாஞ்சை உங்களுடைய ஏரியா இயக்குனரையா இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் இன்னொரு கிளை திருச்சபை இன்னும் 4 ஆண்டுகளை ஆண்டவருக்கு மகிமையாக உருவாக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. நம்ம திருச்சபையை புதுப்பிக்கிறது ரொம்ப முக்கியம், அது அவசியமான காரியம் கூட. ஆனால் அதை காட்டிலும் பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம சென்னை டயசஸில் நம்மளுடைய 100 தரிசனம் நிறைவேறுவதற்காக, அதாவது 1 லட்சம் திருச்சபைன்றதை இலக்கு நோக்கி நம்ம போகிறோம். அது நிறைவேறுவதற்காக இப்போ நாங்கள் சென்னை டயசஸில் ஒரு தரிசனம் வச்சுருக்கோம். அதாவது 2025ஆம் ஆண்டுக்குள்ளே ஒவ்வொரு திருச்சபையும் என்ன பண்ணணும், ஒரு கிளை திருச்சபையை உருவாக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு சுவிசேஷராக மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது இங்கே அங்கி போட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு விஷயம் இல்லை. அது ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க நன்மையை ருசித்து பார்த்த அனைவரும் என்ன பண்ணணுங்க, ஆண்டவருக்கு ஒரு சுவிசேஷகராக மாறணும். ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக மாறணும். உங்கள் அருகாமையில் இருக்கிற அந்த கிராமங்களில் உள்ள ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய அந்த பாரம் நம்மளுக்கு என்ன பண்ணணுங்க, இருக்கணும். மிஷினரியை தாங்க முன் வந்திருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா மிஷினரி ஊழியம் தான் நம்மளுடைய ECI உடைய முதுகெலும்பாக காணப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபையால் இன்னும் அதிக மிஷினரிகளை தாங்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டணும். அங்கே IMM ஊழியத்தில் இன்னொரு பெரிய ஊழியம் சின்ன குழந்தைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஊழியம். அதில் ஒரு சின்ன குழந்தையை தாங்குவதற்கு 500 ரூபாய் என்ன பண்ணுதுங்க, தேவைப்படுது. அப்படின்னா ஒரு மாதம் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு குழந்தை படிப்புக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவது போல் அந்த பிள்ளைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு உதவி செய்கிறீங்க. அப்படி மிஷினரிகளை தாங்கக்கூடிய ஊழியங்களாக நம்மளுடைய ஊழியங்கள் வளரணும். அதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. எனக்கு கொடுத்துருக்கிற ஏரியா சார்பில் கொடுத்த அருமையான அந்த வெகுமதிக்காக, அந்த மொமெண்டோக்காக நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அதிகமாக கவர்ந்த பெரிய மனிதர்களில் ஒரு உன்னதமான ஒரு இடத்தில் இருக்கிறது அம்பேத்கர் ஐயா அவர்கள் சட்டம் இயற்றிய நாளில் எனக்கு கிடைத்த இந்த வெகுமதி, அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. அவர்களை போல மாமனிதர்கள் இந்த நாட்டில் தோன்றாமல் போயிருந்தால், இப்போவுமே நம்மளுக்கு இவ்வளோ ஒடுக்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இல்லாமல் போயிருந்தால் நம்மளுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும்னு நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியல. அதனால் எனக்கு கொடுத்த அந்த வெகுமதிக்காக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையாய் தாழ்த்துகிறவர்களாக, முழுமையாக நம்மளை ஒப்படைக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணுங்க, காணப்படணும். அருமையான நம்மளுடைய ஏரியா இயக்குனர் அம்மாக்காகவும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அன்புக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுடைய ஏரியா இயக்குனர், அதாவது ஸ்தல போதகராக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுறேன். நான் ஊழியத்துடைய ஆரம்பத்தில் வந்த காலத்தில் இருந்து, ஆரம்ப காலம்னா முதல் இன்சிடென்ட் நான் வந்த அந்த நாள்லேருந்து என்னை அதிகமாக ஊழியத்தில் உற்சாகப்படுத்தக்கூடியவர். அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறது மட்டும் இல்லை, அவளுக்கு ஒரு பலத்த கரோஷத்தை கொடுங்க பார்க்கலாம். இப்போ இந்த அருமையான ஆலயத்தை புதுப்பிக்கணும்னு ஐயா என்கிட்ட கேட்கும்போது என் வாயிலேருந்து எப்பவும் இல்லை முடியாதுன்னு வரவே வராது. அதுக்கு காரணம் ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சீன மொழியில் இருக்கிற ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. முடியாதுன்னு சொல்கிறவங்களும் முடியும்னு சொல்கிறவங்களும் 2 பேரும் சரியாக தான் சொல்கிறாங்க. முடியும்னு சொல்கிறவங்களுக்கு முடியும், முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியாது.
அதனால் ஆண்டவரை மட்டுமே மையமாக வைத்து ஆண்டவர் மேலே விசுவாசத்தோட ஆமான்னு சொல்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் ஆமென் என்றும் நிறைவேற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இப்போ ஆண்டவருடைய பெரிய கிருபையால் பல திருச்சபைகள், அதாவது தொடர்ந்து இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 திருச்சபைகளை நாங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்ய தேவன் கிருபை பாராட்டினார். அதே போல் வெகு சீக்கிரத்தில் இங்கே புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் மட்டும் இல்லை, ஒரு கிளை திருச்சபையும் நம்ம பிரதிஷ்டை செய்ய தேவன் கண்டிப்பாக உதவி செய்வார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு படி எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் 1000 படிகள் எடுத்து வைக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அநேக நேரம் நம்மளுக்கு இருக்கிறது என்னென்னா ஸ்டார்டிங் ட்ரபிள். இந்த முதல் படி எடுத்து வைக்கிறது தான் வேணுமா வேண்டாமா அப்படின்றத யோசிப்போம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் மேலே மட்டுமே விசுவாசித்து நம்ம எப்படி நடக்கிறோன்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் இதை நம்மளுக்கு வாய்க்க செய்வார்னு ஒரு படி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் இதை நம்மளுக்கு கை கூட வர செய்ய வல்லவராக இருக்கு. ஜெபம் செய்வோம். வசனங்கள் சுவாமி, ஆண்டவரே, எங்கள் காதுகளுக்கு மட்டும் இனிய வார்த்தைகளாக இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றக்கூடிய வார்த்தைகளாக இதை நீர் எங்களுக்கு மாற்றித்தாரும். ஆண்டவரே, ஈஸியாக எங்கள் மாபெரும் தரிசனத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் சுவாமி. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடி கேட்கிறோம். ஆண்டவரே, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இங்கே தலை குனிந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தலை நிமிர செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். உமக்காக ஆலயங்களை கெட்ட ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறீர். ஆண்டவரே எங்கள் ஊழியங்களை கட்டி எழுப்புகிறீர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு அற்புதமாய் எங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபக்கேலும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் மனசில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 16 ஆண்டுகள் ஆண்டவர் உங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து வந்திருக்கிறார். எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளவோ மேடு பள்ளங்களை பார்த்துருப்போம். ஆண்டவர் இந்த ஆலயத்தை உங்களுக்கு கொடுக்கறது முன்பாக இதற்காக பாடுபட்ட பல போதகர்கள் இருந்திருக்காங்க. இதற்காக வேர்வை சிந்தினவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதற்காக பாரப்பட்டு கண்ணீர் சிந்தினவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிற ஒரு ஆலயமாக இங்கே அருமையான இந்த ஆலயத்தில் 16 ஆண்டு விழாவை காண தேவன் கிருபை பாராட்டினார். இந்த ஆண்டு விழாவுக்கு ஆண்டவர் என் மனதில் எனக்கு கொடுத்த செய்தி எபிரியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளை பெருக்கத்தின் வழியாய் நடத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது ஆண்டவர் தன் பேரிலே ஆணையிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு வாக்குத்தத்தமாக இந்த வாக்குத்தத்தம் காணப்படுகிறது. பொதுவாகவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்குதுன்னா, நிச்சயமாகவேன்ற வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உறுதிப்பட உங்களுக்கு சொல்லுகிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் கண்டிப்பாகவே இதை செய்ய போறான்னு விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அதாவது ஒரு விஷயத்தை 2 தடவை சொன்னோன்னா, நம்மளே சாதாரண மனிதர்களாக நம்மைய ஒரு விஷயத்தை 2 தடவை சொன்னோன்னா கண்டிப்பாக செய்ய போகிறோன்றது அர்த்தம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவருடைய வாக்கு எப்படி இருக்குன்னா, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த 2 தடவை சொல்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். வேதாமத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை அங்கே பலிபீடத்தில் பலி கொடுக்குற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, கூப்பிடுறாரு. இட்ஸ் a சென்ஸ் ஆஃப் urgency. ஆபிரகாமே நீ இந்த காரியத்தை செஞ்சிடாத, பலி கொடுத்துறாதன்னு அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு அவசரத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு 2 முறை என்ன சொல்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது அங்கே யாக்கோபு யோசேப்பை பார்க்குறதற்காக அங்கே எகிப்துக்கு போகணுமா வேண்டாமான்னு யோசித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அங்கே யாக்கோபை பார்த்து யாக்கோபே யாக்கோபேன்னு என்ன பண்ணுறாருங்க, ஆண்டவர் அங்கே யாக்கோபை கூப்பிடுறத நம்ம பார்க்குறோம். மோசே அந்த முள்செடி முன்னாடி இருந்து அங்கே அந்த முள்செடி எரிந்து இருந்தது, ஆனால் அவிந்து போகாமல் இருந்த அந்த முள்செடி முன்னாடி அங்கே மோசே நிற்கும் போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, மோசையே மோசையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அங்கே சாமுவேலை அழைக்கும் போது சாமுவேலே சாமுவேலே என்று அவர் அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் பாருங்கள், ஒரு விஷயத்தை 2 தடவை சொல்லும் போது அதை கண்டிப்பாக என்ன பண்ணுறதுங்க, உறுதியாக இதை செய்யக்கூடிய காரியத்தினால அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, அதை கண்டிப்பாக நான் செய்ய போகிறேன்னு உறுதிப்பட ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் மார்த்தாள் மரியாள் அங்கே அந்த இருந்த அந்த சூழ்நிலையில் அங்கே மார்த்தாள் பல விஷயங்களை கவலைப்பட்டு வேதனைப்பட்டிருந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே
மார்த்தாளே. இங்கே நிறைய மார்த்தாளுங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த மார்த்தாளேன்ற இடத்துல உங்கள் பேரை வச்சு நீங்களே ஒரு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், கதிரொலியே கதிரொலியே, நிச்சயமாக நான் என்ன பண்ண போகிறேன், உன்னைய ஆசீர்வதிக்க போகிறேன். நீ ஏன் கண் கலங்குற? இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை மலை உச்சத்தில் மட்டும் இல்லை, மடுவிலிருந்தும் ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாக, பள்ளத்தாக்கிலிருந்தும் ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். ஆண்டவர் உங்களை மனசில், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க, நிச்சயமாக உறுதியாக நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்குமே ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்படணுன்றது ரொம்ப ஒரு 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 பிரியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா? ஆபிரகாமை மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். பொதுவாகவே இங்கே போதகரெல்லாம் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாமை போல் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்களே, ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்படணும்னா சில விஷயங்கள் ஆபிரகாம் செய்ததுனால தான் அவர் என்ன பண்ணாருங்க, அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டார். அதனால் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்களும் நானும் மனசார நினச்சா மட்டும் போதாது, அதுக்காக சில விஷயங்களை நம்ம பிரயாசப்படணும். அது என்னன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் அங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல் நீங்கள் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, விட்டு விட்டு போக தெரியணும். எதை விட்டு விட்டு போக தெரியணும்? தேவையில்லாத விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த 16வது ஆண்டு விழாவை அனுசரிக்கிறீங்க. புது ஆண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால் எடுத்து வச்சுருக்கீங்க. வருஷத்தை நன்மையால் முடி சுட்டுகிற ஆண்டவர், பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிற ஆண்டவர். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா தேவையில்லாத சில விஷயங்களை விட்டு விட்டு புது வருடத்துக்குள்ளே கால் அடிக்கக்கூடிய கிருபையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. விட்டு விட்டு போகிறதுன்றது ஈஸியான ஒரு விஷயமே இல்லை. ஆபிரகாமை யோசித்து பாருங்கள், ரொம்ப சுபபோகமாக ரொம்ப வசதியாக ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருந்த மனிதர். ஆனால் ஆண்டவர் அதை விட்டு விட்டு போகணும்னு சொன்னோன்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாருங்க, விட்டு விட்டு போகக்கூடிய தன்மை ஆண்டவர் என்ன பண்ணார், அவருக்கு கொடுத்தார். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத விஷயங்களை விட்டு விட்டு போகக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். கிரேக்க மொழியில் கெனாசிஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெறுமையை ஆக்குறதுன்னு. ஒரு விஷயம் வெறுமையாக இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணுங்க, நிரப்ப முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த புது வருடத்தில் உள்ள இந்த வாக்கு தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் ஆமென் என்றும் நிறைவேறணும்னா நம்ம சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேருந்து வெறுமைப்படுத்த வேண்டியது அவசியம். கடந்த காலத்தில் உள்ள தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செமந்துக்கிட்டே இருக்காதீங்க. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேர்கிட்ட கேட்டால், எனக்கு ஒரு மனிதர் தான் ஞாபகம் வருதார். அவர் யாருன்னு பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் அது ஒரு மூத்த போதகர். அவர் ஒரு சமயம் என்கிட்ட பேசும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 30 வருஷ கதையை டேட்டோடு அவர் ஞாபகத்தில் வச்சுருக்காரு. அது எல்லாமே நல்ல கதைங்க எதுவுமே கிடையாது. இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த காரியம் நடந்தது, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து 30 வருஷ கதையை டேட்டோட ஞாபகத்தில் என்ன பண்ணுறாருங்க வச்சு சொல்கிறாரு. எனக்கு என்ன பக்கத்து முன்னாடி இருந்து அவர் சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, இப்படியெல்லாம் ஞாபக சக்தி நம்மளுக்கு இருக்கவே, அது ஒரு அபரிதமான ஞாபக சக்தி. அதுவும் என்ன விஷயங்கள ஞாபகத்தில் இருக்குன்னா, கெடுதிகள் மட்டுமே என்ன பண்ணுதுங்க ஞாபகத்தில் வருது. இப்படி நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத குப்பைகளை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக செமந்துக்கிட்டே போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் புது நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே சில விஷயங்களை விட்டு விட்டு போகக்கூடிய கிருபையில் எனக்கு தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஞாபக மறதி நல்லது. ஆமென். தேவையில்லாத விஷயம் மறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நல்லது எதுவுமே இருக்குது. சில பேர் எத்தனை வருஷம் சுமந்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க மறிக்கிற தருவாயில் கூட அவங்க பிள்ளையை கூப்பிட்டு, அம்மா அம்மா போகிறேன்டா, நான் போயிட்ட பிறகு கூட ஞாபகம் இருக்கா, அந்த வீட்டில் 1972 வருஷம் அம்மா பார்த்து அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க பார்த்தியா, அந்த வீட்டில் போய் நீ என்ன பண்ணாத, கையை நினச்சிடாத. போகிற நேரத்தில் கூட அவங்க பிரச்சனையை அடுத்த தலைமுறைக்கு தூக்கி போட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. தேவையில்லாத பாரத்தை சுமக்கிறது. ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்துவனுக்கு வைராக்கியம் இருக்கணும்னா அது ஆண்டவரை குறித்த வைராக்கியம் மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவையில்லாத விஷயங்களை விட்டு விட்டு போகக்கூடிய கிருபையில் ஆண்டவர் என்ன பண்ணுங்க உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு சமயம் என் கணவர் இந்த ஆதார் கார்டுக்காக ஒரு ஓடிபி
எனக்கு அந்த அந்த ஆஃபீஸ்லேருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து. அப்போ இந்த ஓடிபி என்னுடைய எஸ்எம்எஸில் வரவே இல்லை, என்னுடைய மெசேஜில் வரல. அனுப்பிச்சிட்டுன்னு பாருன்றாங்க, நானும் பார்க்குறாங்க, என்ன பண்ணலங்க, மெசேஜ் வரவே இல்லை. நான் சொன்னேன், இல்லை இந்த இவங்க அனுப்பிச்சிட்டாங்க, நல்லா பாருன்றாங்க, வரல. அப்போ தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து உனக்கு ஃபுல்லாக இருக்கும், அந்த மெசேஜில் இருக்கிற அந்த இதெல்லாம் என்ன பண்ணு, எல்லாத்தையும் டெலீட் பண்ணு, அப்போது நான் அனுப்புறது உனக்கு வரும். நாங்கள் உடனே அந்த மெசேஜில் உள்ள செலக்ட் ஆல் கொடுத்து எல்லாம் டெலீட் பண்ண அடுத்த நிமிஷம் சருன்னு மெசேஜ் வந்துச்சு. இப்போ நீங்கள் நிறைய பேர் அதில் சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கையில் இந்த பழசை டெலீட் பண்ணலன்னா புதுசு வர வாய்ப்பே. ஹல்லேலூயா. அப்போ பழசை டெலீட் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். மத்தேயு 9:16-17 பார்க்குறோம். கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், அது என்ன பண்ணுமா, கிளியும். புதிய திராட்சை ரசத்தை அது என்ன பண்ண மாட்டாங்க, பழைய துருதியில் வார்க்கிறதும் இல்லை. அது என்ன பண்ணுங்க, கிழிஞ்சு போயிடும், எல்லாமே வீணாக போயிடும். இப்போ ஆண்டவரே புது கிருபைகளை கொடுக்கறதுக்கு பழைய விஷயங்களை விட்டு போகக்கூடிய கிருபைகளை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். காலையில் எழும்பி எல்லாரும் பால் காய்ச்சிங்களா காப்பி குடிக்கிறதுக்கு? சரி, நான் ஏன் இந்த பக்கம் மட்டும் பார்க்குறேன், இங்கே கூட தான் காய்ச்சா காயும் இல்லை? காலையில் பால் காய்க்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நேற்று உள்ள பழைய பால், அந்த பிசுரோடு இருக்கிற பழைய பாலில் புது பாலை ஊற்றி காய்ச்சி பார்த்துருக்கீங்களா? காய்ச்சி பார்த்து நான் காய்ச்சி பார்த்துருக்கேம்மா. பாத்திரம் அம்மா, வாலிப பிள்ளைங்களாம் நல்லா தெரிஞ்சிங்க, அப்படி பண்ணக்கூடாது. என்ன ஆகும்னா, அந்த பழைய பாலோடு அப்படியே ஊற்றி நம்ம காய்ச்சோன்னா பாத்திரம் ஃபஸ்ட்டு டங்குன்னு ஆடுது. சரியா? அப்போ பாத்திரத்துக்கு என்னமோ ஆகிடுச்சோ, அசுத்தாவி பூந்துருச்சோ அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஜோம் பண்ண வேண்டாம். அந்த பாத்திரம் ஃபஸ்ட்டு டங்குன்னு ஆடி அப்புறம் பாலெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுதுங்க, வீணாக போயிடுது. பழைய பாலோட புது பாலை ஏற்றா பாத்திரமும் வீணாயிரும், பாலும் வீணாக போயிடும். வெறும் பாலை காய்க்கிறது கூட பழைய பிசுரெல்லாம் சுத்தமாக கழுவி புது பாலை ஊற்றி காய்க்கிறோம்ல. அப்போ வாழ்க்கையில் புது ஆசீர்வாதம் வரும்னா பழைய தேவையில்லாத காரியங்களை வச்சா எப்படி வருங்க? நல்லா யோசித்து பாருங்க. டெய்லி காலையில் பால் காய்க்கும் போது யார் ஞாபகம் வரணும்? புதுசாக கழுவி எடுக்கிற மாதிரி அன்னன்னைக்கு என்ன பண்ணுங்க, நேற்று உள்ள பிசுரெல்லாம் கழுவி போட்டுட்டு புது ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறணும். ஹல்லேலூயா. விட்டு போ. இவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க அதை சொல்லிட்டாங்க, இது இப்படி நடந்துச்சு, அதெல்லாம் நேற்றுக்கு அதை முடிஞ்சு போச்சு. புது நாள் ஆண்டவர் கொடுத்தாச்சு இல்லை, புதுசாக சூரியன் உதிச்சிருச்சு இல்லை, முடிஞ்சு போச்சு. விட்டு போகக்கூடிய கிருபையில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணணுங்க, கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்னென்னா, ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்கே வச்சுருக்காரு தெரியுமா? உங்கள் பக்கத்திலே வச்சுருக்காங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்கள், நீ எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பக்கமும் திரும்பி பார்த்து சொல்லுங்கள். உங்களை பிடிக்காதவங்களை திரும்பி பார்க்காமலாம் இருக்காதீங்க, நல்லா திரும்பி பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் வந்து உங்கள் ஆசீர்வாதத்தை அங்கே வச்சுருக்காரு, இங்கே வச்சுருக்காருல. எங்கே வச்சுருக்காரு? உங்கள் பக்கத்திலே வச்சுருக்காரு. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதுங்க உங்கள் ஆசீர்வாதம். இங்கே பாருங்கள், அங்கே ஆதியாகமம் 12:16 பார்க்குறோம். சாராள் நிமித்தம் அவன் பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டங்களும் கிடைத்தது. யார் நிமித்தம் கிடைச்சதுங்க? ஆஹா, சாராள் நிமித்தம் தான் யார் ஆசீர்வதிக்கப்பட்ட? ஆபிரகாம் ஆசீர்வாதம் சொல்கிறோம் நம்ம. யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா? ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, சாராள் நிமித்தம் தான் பார்வோனோட குடும்பம் பெரிய பாதைக்குள்ளாயிடுச்சுன்னு வேதாமம் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ யார் இங்கே மைய புள்ளியாக இருந்தா தெரியுமா? சாராள். The entire household of Abraham was blessed through Sarah. சாரா வழியாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் அப்படி ஆசீர்வாதமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் ஐயோ அந்த அம்மாவால் தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, அந்த ஐயாவால் தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தோடைய மைய பகுதியாக ஆண்டவர் உங்களை வைக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறது நம்மளால் இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு எதிராக வரவங்க சபிக்கப்படுறதும் நம்மளாக இருக்கணும். மைய பகுதியாக ஆண்டவர் நம்மளை வைத்து ஆண்டவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே அந்த என் குடும்பம் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சின்ன தம்பிமாருங்களாம் வாலிபர்லாம் இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் வந்து அடுத்த தளத்துக்கு போகிறது ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அது என் வழியாக போகணும் சுவாமி, அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். ஒரு சமயம் எங்கள் ஊர் பண்ணவில் அங்கே ஊருக்கு போயிருந்தேன்.
அந்த ஊரில் வந்து நான் எப்போல்லாம் ஊருக்கு போகிறேன்னா அங்கே எங்கள் பாட்டி தாத்தா கல்லறைக்கு கண்டிப்பாக நான் போகிறது என்னுடைய வழக்கம். ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2-3 வருஷம் இருக்கலாம். எங்கள் பாட்டி தாத்தா கல்லறை வந்து எப்படி இருக்கணும்னா, எங்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய கல்லறையும் அம்மாவுடைய அம்மாவுடைய கல்லறையும் எங்கள் அப்பாவுடைய 4 பேர் கல்லறையும் அங்கே தான் இருக்கும். அப்பாவுடைய அம்மா அப்பா, எங்கள் அம்மாவுடைய அம்மா அப்பா எல்லார் கல்லறையும் அங்கே தான் இருக்கும். கரெக்டாக அந்த நடுவில் நின்றுட்டு இருந்தேன். நடுவில் இருந்து அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்தேன். எப்படிடா நம்ம ஊழியத்துக்கு வந்தோன்ற கேள்வி நான் இன்றைக்கி வரைக்கும் டெய்லி அதை எப்படிடா நடந்ததுன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அங்கே உட்காந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அத்தனை பேரும் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணவங்க. ஹல்லேலூயா. எங்கள் தாத்தா ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் செருப்பே இல்லாமல் நடந்து போய் ஆண்டவருடைய ஊழியத்தெல்லாம் பண்ணக்கூடிய அந்த ஃபுல் கிராமத்தில். ஒருவேளை தாத்தா இங்கே கூட வந்திருப்பாங்க. எங்கள் தாத்தா போகாத கிராமமே இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு கிருபை ஆண்டவர் என்ன கொடுத்தாரு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்காரு தெரியுமா? இன்றைக்கி நீங்களாம் இங்கே வந்து உட்காரல. உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் யாரோ மாமாவோ அத்தையோ சித்தப்பாவோ யாராவது ஒருத்தங்க ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபம் விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நினைக்கக்கூடாது யாருமே எப்பவும் நானாக வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு. ஒரு ஆலயத்தை பெருசாக கட்டிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் கண்டிப்பாக இங்கே சொல்லணும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், பெரியவங்களுக்கு தான். இது உண்மையான சம்பவம். கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜபதின்ற ஒரு ஊர் திருநெல்வேலியில் எங்கே ஒரு இடத்துல இருக்குது. ராஜபதின்ற ஊரில் அருள் ஆனந்தம்னு ஒரு மனிதர் அங்கே ஒரு முனிசிஃபாக இருந்தார். அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அந்த தங்கச்சி பேர் கோவில் பிள்ளை. இந்த கோவில் பிள்ளை அம்மா வந்து பக்கத்தில் ஒரு கிராமம் சக்கமலாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அங்கே இருந்த ஒரு மனிதரை அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அவர் பேர் வந்து சுப்பையா வேலாயுதம். சுப்பையா வேலாயுதம் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த கோவில் பிள்ளையும் இந்த சுப்பையா வேலாயுதம் 2 பேரே முதல் தலைமுறை கிறிஸ்துவர்கள். இது 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ தான் ஆண்டவரை ஏற்றுட்டு ஆண்டவருக்காக அவங்க நிற்கிற மனிதர்களாக இருந்தவர். அந்த காலகட்டத்தில் அவர்கள் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 4 பிள்ளைகள் பிறந்த பிறகு தாய் மதத்துக்கு திரும்புங்க நாங்கள் ஒரு பெரிய போராட்டம். இப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குதுல, அதே மாதிரி அந்த டைமில் ஒரு பெரிய போராட்டம் வந்து அந்த கிராமமாக ஆண்டவரை ஏற்றிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, திருப்பி வலுக்கட்டாயமாக தாய் மதத்துக்கு திரும்பணும்னு ஏதோ என்ன பண்ணுறாங்க, திருப்புறாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த சுப்பையா வேலாயுதம் என்ற என்னுடைய கொள்ளு தாத்தா, சரிங்களா, என்னுடைய கொள்ளு தாத்தா அவரை வந்து தாய் மதத்துக்கு திருப்பணுன்னா அந்த சடங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நடத்திட்டு இருக்காங்க. நடத்திட்டு இருக்கும்போது இந்த கோவில் பிள்ளைன்ற அந்த அம்மா என்னுடைய பூட்டி அந்த இடத்துல வந்து அந்த சடங்கு எல்லாம் நிறுத்தி எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த கிராமமே அங்கே மாறிட்டு இருக்க சூழ்நிலை இந்த ஒரே அம்மா கோவில் பிள்ளைன்ற ஒரு அம்மா அந்த சடங்கெல்லாம் நிறுத்தி, இல்லை நாங்கள் ஆண்டவரை நாங்களும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், ஆண்டவர் விட்டு நாங்கள் விலக மாட்டோம்னு சொல்லி அவங்க அவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை பண்ணி அந்த சுப்பையான்ற என் பூட்டனை அந்த மதம் மாறாமல் என்ன பண்ணிட்டாங்கங்க, தடுத்துட்டாங்க. அந்த தடுத்ததுனால தான் அந்த கிராமமே எதிர்த்திருந்தாலும் அந்த கோவில் பிள்ளையால் தான் இன்றைக்கி இங்கே கதிரொலி நிற்கிறா. ஹல்லேலூயா. இல்லாட்டி எங்கள் நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்க. அந்த பூட்டி அப்படி ஆண்டவருக்காக நின்றதுனால தான் அவங்களுடைய மனுவல் சர்குணம், அதுக்கு அடுத்தது வர்றது எங்கள் அப்பா எசரா சர்குணம், அதுக்கப்புறம் கதிரொலி ஜபா சர்குணம். உங்களுக்கு புரியுதா? ஒரு அம்மா ஒரு பாட்டி அவ்வளோ அந்த அம்மாவோட ஃபோட்டோவும் இல்லை. அவங்க எப்படியாவது கண்டுபிடிக்குமா, அந்த காலகட்டத்தில் ஃபோட்டோ இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியல. என் கற்பனையில் அவங்க என் சாயலாக இருப்பாங்கன்னு நான் நினச்சிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தங்க ஆண்டவருக்காக வைதகம் இருந்தாங்க, அவங்க நிமித்தம் நாங்கள் எல்லாரும் தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கும் போது உங்களுக்கு தெரியாது 4 தலைமுறைக்கு அப்புறம் ஆண்டவர் யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மேலே எழுப்புவார். அற்புதமாக வழி நடத்தக்கூடிய ஆண்டவருடைய அந்த வைராக்கியம், ஆண்டவரை குறித்த காரியங்களில் வைராக்கியமாக அதை உங்கள் உயிர் அணுக்களை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் என்ன பண்ணணுங்க, ஆசீர்வதிக்கப்படணும். என்னுடைய பெரிய ஆசை என்னென்னா, இன்னும் 4 தலைமுறை கழித்து என் கொள்ளு பேத்தி என்ன சொல்லணும்னா, கதிரொலின்னு எனக்கு ஒரு பூட்டி இருந்தாங்க.
இப்போ ஆண்டவர் என்ன பண்ணணும்னா உங்களை குறித்து அப்படி சொல்லுவதற்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி எடுக்கிற ஒவ்வொரு முடியும் ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் எடுக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மூணாவதாக பாருங்க, ஓகே ஐ எம் பேக். ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, அங்கே லோத்தை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, ஆபிரகாமே லோத்தை என்ன பண்ணுறாரு, அங்கே ஆபிரகாமை விட்டு பிரித்து எடுக்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே நம்மளுக்கு இருக்கிற காரியங்களில் பிரிவுன்றதை நம்ம பெரிய தவறுன்னு நினைக்கிறோம்ல. பிரிவு நினச்சா நம்மளுக்கு ரொம்ப கவலை வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதிக துக்கமாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே பிரிவில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ லோத்து யாருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் லோத்து? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையன். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சார். சரி, அதுக்காக அவங்க மனைவி கூட போகலாம். லோத்து எதுக்கு போனார்? லோத்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். லோத்துக்கு அழைப்பே என்னங்க, ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சார். அவங்க மனைவி போகிறது நியாயம். லோத்து ஏன் போனார்? வேதாமத்தை தேடி தேடி பார்த்தேன், லோத்து ஏன் போனாருன்னே தெரியல. ஆபிரகாம் போகிறாரு கூட. வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்பவும் சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த தேவையில்லாத பந்தங்கள்லாம் என்கிட்ட இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய உறவுகள். இந்த லோத்தில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, லோத்துடைய ஊழியக்காரர்களும் அங்கே ஆபிரகாமுடைய ஊழியக்காரர்களும் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க ஆஸ்தி அதிகமாக இருந்ததுனால அவங்க ஒன்றாக இருக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுனால ஆபிரகாம் சொல்கிறார், நீ உன் வழியை பார்த்துப்போ, நான் வழியை பார்த்து போகிறேன், இனிமேல் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, ஒன்றா இருக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருதுன்றதை என்ன பண்ணாங்க, அங்கே உணர்ந்தாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் சுமந்துட்டு போகாதபடி எனக்கு சில விஷயங்களை பிரித்து தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கைன்றதை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பெரிய ஒரு மலையை நோக்கி நம்ம போகிறோன்னு வச்சிங்களேன். நம்ம வாழ்க்கைன்றது ஒரு மாட்டு வண்டி மாதிரி. நம்ம அப்படி ஒரு பெரிய மலையை நோக்கி நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுறோங்க, அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கோம். மாட்டு வண்டி இழுத்துட்டு போகிறோம். வாழ்க்கைன்றது ஒரு பெரிய மேடு, அப்படியே இழுத்துட்டு போகிறோம். நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் யாருக்கு நீங்கள் பிறக்கும் போது நீங்கள் கண்ணை திறந்து யாரை பார்க்குறீங்க? அம்மா அப்பாவை பார்க்குறீங்க. டாக்டர் நர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம், ஆனாலும் அம்மா அப்பாவை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நம்ம சகோதர சகோதரி எல்லாம் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது, புது புது சொந்தங்கள் வருது. நம்ம எந்த சொந்தங்களோட முதல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமோ அவங்களோட முடிக்கிறது கிடையாது. கரெக்டாக? வாழ்க்கையில் என்ன ஆகுதுங்க, ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் வந்து சேர்றாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு மாட்டு வண்டி மாதிரி அவ்வளோ பெரிய மேடை இழுத்துக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ அந்த மாட்டு வண்டியில் நம்ம கூட சவாரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, முதல்ல ஆரம்பத்தில் சவாரி பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகுறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, சே நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில், இப்படி இழுத்துட்டு போகிறது எவ்வளோ பாடுபடுறாங்க. இப்போ நான் ஒரு வாலிபன் ஆகிட்டேன், நான் இப்போ ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு வந்துட்டேன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, உதவி செய்கிறவங்களா மாறணும். என்ன பண்ணணும், வண்டி இப்படி இழுத்துட்டு போகும்போது, வாழ்க்கைன்ற வண்டியை இழுத்துட்டு போகும்போது திடீர்னு இடத்துல மாட்டிக்கும். அவங்க கீழே இறங்கி என்ன பண்ணணுங்க, தள்ளி விடணும். இல்லாட்டி கொஞ்சம் காலையாவது கீழே வச்சு கொஞ்சம் நவுத்தி விட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியுங்க, வாலிப வயசில் நம்ம இழுத்துட்டு போனால் அதே வேகத்தில் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, இழுத்துட்டு போக முடியாது. பின்னாடி அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யக்கூடியதாக வரணும். ஆனால் நிறைய நேரத்தில் அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம வண்டியில் நல்லா சௌகரியமாக ஏறி உட்காந்துட்டு இன்னும் இழு நான் இன்னும் கொஞ்சம் ஓட்டு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே வந்து நம்மளை என்ன பண்ணுறதுங்க, அங்கே கஷ்டப்படுத்துறது. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இப்படி தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என் வாழ்க்கையில் எனக்குன்னு நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஒரு நோக்கு, அந்த ஒரு டெஸ்டினேஷன், நான் போய் சேர வேண்டிய இலக்குக்கு நான் போகாதபடி என்னை தடை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் என்கிட்டருந்து வெட்டி எடுத்துருங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். ஹல்லேலூயா. லோத்து மட்டும் ஆபிரகாமோட இருந்தால் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவன் வீட்டில் நடந்ததெல்லாம் பஞ்சாயத்தாக மட்டும்தான் இருந்திருக்கும். டெய்லி காலை எழுந்தோன்னே 4 பேர் இருந்திருப்பாங்க, வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆலமரத்துக்கடியில் ஒரு சொம்பை வச்சு உட்காந்துருப்பார். லோத்துடைய பஞ்சாயத்தே ஒரு பஞ்சாயத்தாக இருந்திருக்கும். அதனால் நேர்த்தியாக ஆண்டவர் சரியான நேரத்தில் என்ன பண்ணிட்டாருங்க,
லோத்தை இங்கே பிரித்து எடுத்துட்டார். எனக்கு திருக்குறளில் ரொம்ப பிடிச்ச குறள் என்னென்னா, பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பிள்ளை தருவது ஒன்றுமில். பெரிதினிது பேதையார் கேண்மைன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு முட்டாள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது தான். அல்லேலூயா. சரி, ஏன்னா அது மட்டும்தான் நம்மளுக்கு எந்த துக்கத்தையும் கொடுக்காதான். தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையில் செமக்காதவர்களாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சாமி என் வாழ்க்கையை நான் சுலபமாக நீங்கள் எனக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். 4வதாக பாருங்கள், ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிடம் அவன் தசம பாகம் கொடுத்தவராக இருந்தான். தசம பாகம் என்ன பண்ணாருங்க, அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஆபிரகாம் காலத்தில் எந்த கட்டளையும் இல்லை, தசம பாகம் கொடுக்கணும்னு கட்டளை இல்லை. ஆனால் ஸ்பான்டேனியஸ் கிவர்னு சொல்கிறோம்னா அப்படியே தன்னிச்சையாக என்ன பண்ணுறாருங்க, அவர் அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு அங்கே எடுத்துகிட்டு வந்து அங்கே மெல்கிசேதேக்கிட்ட அந்த தசம பாகத்தை கொடுக்குற ஒரு ஆபிரகாமை நம்ம பார்க்குறோம். தசம பாகங்களை ஆலயத்துக்கு எடுத்து கொண்டு வருகிறவர்களாக, அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படணும். ஹல்லேலூயா. எனக்கு பொதுவாகவே பிடிக்காத ஒரு விஷயம்னா, இந்த காணிக்கை கொடுங்க, தசம பாகம் கொடுங்கன்னு கேட்குறது எனக்கு பிடிக்காது. உங்களை மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி யாராவது ஒருத்தங்க காணிக்கை கேட்டால் வந்துட்டாங்களா, மேட்ருக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற ஆளு நான். அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு தசம பாகத்தை பற்றி பேசுகிறேன்னா, நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தவளாக நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், நான் வேறு ஒரு ஊழியத்தில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். இப்போ நம்ம சர்ச்சில் நம்மளுக்கு சொன்னால் தான் நம்மளுக்கு ஏறாத, வேறு எங்கேயாவது நடந்தால் நம்ம டக்குன்னு கிளிக் ஆகல. நான் அதுதான் சொல்கிறேன். ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்ன்னு நம்ம ஜான் சாலமன் ஐயா நடத்தின ஒரு கூடுகைக்காக போயிருந்தேன். அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு மனிதர் சொன்னார், தசம பாக ஆசீர்வாதங்களை குறித்து சொன்னார். சரிங்களா? அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தசம பாகெல்லாம் என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். அவர் என்ன சொன்னார், தசம பாகத்தை உங்களுடைய ஆலயத்தில் போய் சேருங்க அப்படின்னு சொன்னார். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, இவர் நம்புகிற மாதிரி இருந்தது. தசம பாகத்தை என்ன பண்ணுங்க, உங்கள் ஆலயத்தில் போய் சேருங்க அப்படின்னாரு. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், ஆண்டவரை நீங்கள் சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே என் மனசில் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ என் கணவர்கிட்ட சொன்னேன், என்னங்க இது மாதிரி நான் கேட்டேன், நம்ம தசம பாகத்தை கரெக்டாக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னம்மா நீ சொல்கிற, 10% லேசான காசா அப்படி. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தசம பாகத்தை சரியாக வைக்கலன்னா உங்களுடைய வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி குறையும், பரவாயில்லையா அப்படி தான் அவர் சொன்னார் அப்படின்னு. ஐயா வேண்டாம், நீ போய் என்ன பண்ணு, தசம பாவை. நான் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவருக்கு கொடுத்து ஒரு மனிதனும் வைக்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. நான் தசம பாகத்தை சரியாக வைத்த அந்த காலகட்டத்திலேருந்து ஒவ்வொரு காலகட்டமும் ஆண்டவர் தசம பாகத்தை அதிகரிக்க கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், தசம பாகத்தை வைக்கிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இது மற்றவங்க சொல்லி நம்ம போதகரையா சொல்லி வைக்க வேண்டியதில்லை, ஸ்பான்டேனியஸாக வச்சு பாருங்கள். நான் ஒரு 10 மாதம் தான் ஆண்டவர் கொடுத்துருந்தேன். 10 மாதத்தில் ஏதாவது மாறுதல் இருந்துச்சுன்னா நான் தொடர்ந்து வைப்பேன். ஆண்டவர் பாருங்கள், இது வரைக்கும் ஆண்டவர் என்னை வழி நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு உங்களுடைய காணிக்கைகளும் தசம பாகத்திலையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். ஆண்டவர் அதை என்ன பண்ணுறார், நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இறுதியாக பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஏற்படுத்திய உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் என்ன பண்ணிச்சுங்க, ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. they had a personal covenant. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிடத்தில் ஜாதிகளை உண்டு பண்ணுவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின் தலைமுறை வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நித்திய உடன்படிக்கை. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பர்சனல் ஹிஸ்ட்ரி இருக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு இருக்கும். இந்த வரலாறு வேறு யாருக்கும் தெரியாது, உனக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். எனக்கு சரியாக என் நினைவு ஞாபகம் இருக்குன்னா, நான் 4 வயசுலேருந்து எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்குது. இது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு தெரியவே இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் நியூ காட். ஆண்டவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை தெரியும். ஸோ நான் நிறைய விஷயத்தில் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். இன்னும் ஆண்டவர் சித்தமான இன்னும் 1 மாதத்தில் எனக்கு 50 வயசு ஆயிரும். இத்தனை வருஷத்தில் நான் பார்க்குறேன்,
ஒரு காரியத்தையும் நான் மனிதர்களை நாடினதே கிடையாது. ஆண்டவர் ஆலயத்திலேருந்து நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை நேரம் ஆண்டவர்கிட்ட போய் இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் எனக்கு கொடுத்த ஊழியத்தை மட்டும் நான் கவனிக்கிறேன், இந்த அரசியல் பண்ணுறது அந்த அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம், நீங்கள் பார்த்துங்க. ஆனால் இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் விட்டு அத்தனை காரியங்களும் ஆண்டவர் நேர்த்தியாக முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு அது நடக்கலைன்னு எனக்கு ஒரு இன்சிடென்ட் கூட எனக்கு என்னது இல்லைங்க, ஞாபகத்தில் இல்லை. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கணுங்க, தனிப்பட்ட வரலாறு. மேடுகளையும் பள்ளங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு போகும்போது, இந்த சின்ன குழந்தையிலேருந்து வாலிப பிராயத்துலேருந்து அதுக்கப்புறம் நடு வயதுலேருந்து முதிர் வயது வரைக்கும் நீங்கள் போகும்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாருன்னு ஆண்டவர் அற்புதமாய் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்க வேண்டியது ஒரு தனிப்பட்ட ஒரு உடன்படிக்கை, பர்சனல் ஹிஸ்ட்ரி. இது வேறு யாராலையுமே இவங்க ஆண்டவர்கிட்ட இப்போ வெளி தோற்றத்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட யாராவது இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்களான்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அவங்களுடைய மனசை பார்க்குறவர் ஆண்டவர், மனிதன் வெளிப்புறத்தை பார்க்குறான் ஆண்டவர். நேராக எக்ஸ்ரே போட்டு அவங்க மனசுடைய ஆழத்தை பார்க்குற ஆண்டவர். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணுங்க, யூ நீட் டு ஹேவ் அ பர்சனல் கவர்னன்ட், அ பர்சனல் ஹிஸ்ட்ரி. அப்படி இருக்கும்போது பாருங்கள், 100 வயதில் அவருக்கு ஆபிரகாமுக்கு என்ன பண்ணதுங்க, ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுக்குறார். 99 வயசில் வாக்குத்தத்தத்தை திருப்பியும் உறுதிப்படுத்தும் போது சிரிச்ச ஆபிரகாம், தலைக்குப்புற விழுந்து சிரிச்ச ஆபிரகாம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒன்றும் சொல்ல, மனசுக்குள்ளே சிரித்த சாராளை பார்த்து ஏன் நகைத்தாய் அப்படின்னு கேட்டார். அப்போ அவ சொல்கிறா, ஐயோ நான் சிரிக்கல, இது பெண்களுடைய இயற்கையான ஒரு குணம். யாராவது பார்த்துட்டு ஆமாம் அவங்க சேலு சூப்பராக இருக்குன்னு அவங்க அப்படி திரும்பி போகுது, இது இயற்கையான ஒரு குணம். பாருங்கள், அந்த அம்மா மனசுக்குள்ளே தான் சிரிச்சிருக்காங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், தலை குப்புற விழுந்து சிரிச்சு ஆபிரகாம் ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. இவ ஏன் சிரிக்கிறா, இவட்ட நான் எதிர்பார்க்குறது அதிகமான காரியம் இல்லை, இவ ஏன் சிரிக்கிறான்னா ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆனால் பாருங்கள், 90 வயதில் ஆண்டவர் அங்கே சாராளுக்கு உற்பத்தி திறனை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மலடியாக இருந்த சாராளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. 100 வயசில் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருங்க, ஒரு தகப்பனாய் மாறுகிறார். அந்த நேரத்தில் அங்கே சாராள் பாருங்கள், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பான் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான், அவருடைய முதிர் வயதிலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றேனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா, எவன் சொல்லுவான்ற மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. எவையா சொல்லுவான், இந்த குடும்பம் அவ்வளோதான், தலைவன் இறந்தான், அந்த குடும்பம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சோமே, ஆனால் ஆண்டவர் இந்த குடும்பத்தை எவ்வளோ உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த குடும்பத்தினுடைய அந்த மூத்த பிள்ளை இப்படி குடிகாரனாக போயிட்டான், அவ்வளோதான் அந்த குடும்பம்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் இந்த குடும்பத்தை எப்படி மேலே கொண்டு வந்திருக்கார் பாருங்கள். அந்த குடும்பத்தில் உள்ள தாய் இறந்த பிறகு கூட அந்த ஆண்டவர் அந்த குடும்பத்தை எப்படி உயர்த்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு போதுமானவராக இருந்திருக்கார். எவையா சொல்லுவான்னு ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் எவையா சொல்லுவான். இந்த மங்கம்மாப்பேட்டைன்ற இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த அழகான பிள்ளைங்க இவ்வளோ பெரிய ஒரு பதவியில் ஐஏஎஸ் ஆபீசராக வந்திருக்கான்னு யாரு சொல்லுவா, எவன் சொல்லுவான்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எவன் சொல்லுவான்ற ஆசீர்வாதம், எவன் சொல்லுவான். எசராயா பொண்ணு பிரசங்கம் பண்ணுவான்னு எவன் யோசிச்சிருப்பா, யார் யோசிச்சிருப்பா, சிந்திச்சிருப்பா, எவன் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் வாக்கிய செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவன் சொல்லுவான்னு நான் ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆபிரகாமை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்தார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது, ஆண்டவரை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிங்க சுவாமி. கடந்த காலத்தில் உள்ள தேவையில்லாத விஷயங்களை விட்டு போகக்கூடிய கிருபையில் எனக்கு தாங்க. என் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் குடும்பத்தோடைய ஆசீர்வாதத்தின் மைய புள்ளியாக என்னை மாற்றுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பேச்சுகள் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையிலேருந்து வெட்டி எடுத்து போட கிருபை பாராட்டுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தசம பாகத்தையும் காணிக்கையிலையும் உண்மையாக இருங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறார். உங்கள் மனத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர். ஆண்டவர் உங்களை தலைமுறையாக ஆண்டவருக்கு உடன்படிக்கை உன்னை ஏற்படுத்தி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும் போது ஆண்டவர் உங்களை எவன் சொல்லுவான்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவன் சொல்லுவான்ற ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் ஆசீர்வதித்து, இன்னும் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஆயுசை கொடுத்து 5 வருடம் கழித்து இது 16வது ஆண்டு விழா 21வது ஆண்டு விழாக்கு வர தேவன் கிருபை பாராட்டினான்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்கு மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் கேட்ட செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.